மீண்டும் HLM ஊழியர்களுடைய ஃபைனல் கால் என்கிறதான ஒரு புதிய ஊழியத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஃபைனல் கால் இன்று நடக்கக்கூடியதான மிக முக்கியமான சம்பவங்களை, உலகத்தின் சம்பவங்களை வேதாகமத்தின் உள்ளதான வேத வசனங்களோடு ஒப்பிட்டு உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்திருக்கிறார். இந்த ஃபைனல் கால் அதைத்தான் உங்களுக்கு செய்ய போகிறது. இந்த ஃபைனல் கால் மூலமாக நாம் இன்று பார்க்க போவது, இன்று ஒவ்வொருத்தரையும் பரபரப்பாக வைத்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பண பரிமாற்றத்தை குறித்தும், இந்த கள்ளப்பண ஒழிப்பை குறித்தும், நம்முடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை குறித்தும் நாம் வேத வசனத்தின் ஒப்பிடுதலோடு கூட பார்க்க போகிறோம். நாம் பார்த்துருக்கிறபடி இன்றைக்கி நிறைய பேப்பரில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது, கேஷ்லெஸ் சொசைட்டி அல்லது பணமில்லாத பரிமாற்ற முறை என்று சொல்லி பல காரியங்கள் நாம் பேப்பரில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பணமில்லாத பரிமாற்ற முறையைத்தான் வரப்போகிறது என்று சொல்லி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே நம்முடைய வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது. இந்த பரிமாற்ற முறையை நீங்கள் பார்க்கும் பொழுது கிமூலியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே பொருள் பணமாற்றம், அதாவது பண்ட பரிமாற்றம் என்று சொல்வார்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குவது, அந்த முறையிலிருந்து தாண்டி நாம் தங்கத்தை கொடுத்து பொருட்களை வாங்கி கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு வெள்ளியை கொடுத்து வாங்கி கொண்டிருந்தோம். அப்புறம் செப்பை கொடுத்து, இரும்பை கொடுத்து இப்படி வாங்கி கொண்டிருந்தோம். கடைசியாக நம்முடைய தலைமுறையில் தான் இந்த பேப்பர் நோட் என்று சொல்லக்கூடியதான பேப்பர் பரிமாற்ற முறைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது அதை தாண்டி நாம் பிளாஸ்டிக் பரிமாற்றம் அல்லது கார்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியதான பிளாஸ்டிக் மணிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் மணி என்று சொல்லக்கூடியதை தான் உலகம் கேஷ்லெஸ் சொசைட்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த கேஷ்லெஸ் சொசைட்டி இது நிரந்தரமா, இப்படித்தான் போய்கொண்டிருக்குமா என்று சொன்னால், 500 ரூபாயை ஒழித்தாலும் 1000 ரூபாயை ஒழித்தாலும் அல்லது அதற்கு பதிலாக 2000 ரூபாய் கொண்டு வந்தாலும், எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தாலும் கள்ளப்பணம் என்பது ஒழிய போகிறதில்லை. மனிதர்களே பார்த்து திருந்தினால் மட்டுமே இந்த கள்ளப்பணம் ஒழியும். இந்த 500, 1000 ஒழித்தல் அல்லது இந்த பண பரிமாற்றம் இது எல்லாமே ஒரு கள்ளப்பண ஒழிப்புக்கு என்று சொல்லப்படுகிறது போல காணப்பட்டாலும் கூட இது அதற்கான ஒரு வழிமுறை அல்ல. இது எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஒரு பண பரிமாற்ற முறையை அவர்கள் மாற்றி புதிதாக ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டி என்கிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு களத்தை அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள். உலகம் முழுவதற்கும் இதற்கு பெரிய முதலாளிகள் இருக்கிறார்கள். அந்த முதலாளிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே பல நாடுகள் இதை உபயோகப்படுத்தி பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அதை தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா போன்ற பெரிய மக்கள் தொகை உள்ள நாடுகளிலே இது போன்ற காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கிறது என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்களிலே முதல் முறையாக இந்தியாவில் தான் இது செய்யப்படுவதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்வீடனில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து ஸ்வீடன் பகுதியிலே ஒரு மாநிலம் முழுவதுமே இப்பொழுது பணமே கிடையாது, அதாவது பண பரிமாற்றத்திற்கு கையில் அந்த பேப்பர் முறையே கிடையாது, மாற்றியாகிவிட்டது. இது போல நெதர்லாண்டில், இந்த மாதிரி இங்கிலாண்டில், இந்த மாதிரி பல நாடுகளிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா போன்றதான அதிக கிராமங்கள், 6 லட்சத்திற்குரிய கிராமங்கள் இருக்கக்கூடியதான இந்த மாதிரி தேசத்தில் இதை செய்யும் பொழுது உலகத்தின் மக்கள் தொகையில் இருக்கக்கூடியதான 8இல் 1 பங்கு, ஏன் அதுக்கு மேலாகவே இந்தியாவில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பணப்பரிமாற்ற முறை நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று கூட நாம் பேர் வைத்துக் கொள்ளலாம். இந்த முறையிலே வரும் பொழுது உலகம் முழுவதும் இதை பின்பற்றுவதற்கு வழியாக இருக்கும். சரி, இதற்கும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இந்த பிளாஸ்டிக் கார்டு சிஸ்டம் அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடியதான அல்லது ஆதார் கார்டு என்று சொல்லக்கூடியதான இந்த சிஸ்டம் தான் இனி வரப்போகிறதா என்றால் இதுவும் நிரந்தரமானதல்ல. இதற்கு பிறகு இந்த கேஷ்லெஸ் சொசைட்டி எப்படி மாறப்போகிறது அல்லது பரிணாம வளர்ச்சி எப்படி அடைய போகிறது என்று சொன்னால், இந்த கார்டில் இருக்கக்கூடியதான சிப் என்று சொல்லக்கூடியதான RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்று நாம் பார்க்கிறோமே, ஒரு சிம் கார்டை போல இருக்கக்கூடியதான காரியங்களை பார்க்கிறோமே, இது அப்படியே உங்கள் கைகளுக்கு பயோ மணியாக மாறப்போகிறது. பேப்பர் மணி இப்பொழுது பிளாஸ்டிக் மணியாகிறது. இந்த பிளாஸ்டிக் மணி இனி பயோ மணியாக மாறும். பயோ மணியாக மாறப்போது. ஏன் அப்படி ஒரு காலகட்டம் வர வேண்டும்? பயோ மணியாக ஏன் மாற வேண்டும் என்றால், எப்படி இன்னைக்கு கள்ள பணம் வருகிறதோ நாளைக்கு கள்ள கார்டு வரப்போகிறது. இப்பொழுதே அநேக கள்ள கார்டுகள் வர தொடங்கி விட்டது. நிறைய பேங்குகள் கள்ளத்தனமாக போலி கார்டுகளை அச்சடிக்க தொடங்குகிறார்கள்.
சொல்லுகிறார்கள். பல பேங்குகளை இதை நாம் பிடிக்கிறதை நம்ம பேப்பரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி இந்த கள்ள கார்டு சிஸ்டம் வரும்பொழுது அதையும் ஒழிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கார்டை தவறான முறையில் வேறொருத்தர் பயன்படுத்தி பணத்தை எடுக்கும் பொழுது மக்களுக்கு சிரமம் ஏற்படும். எனவே இதற்கு பதிலாக மக்கள் கையிலேயே இந்த சிப்பை பதிக்கிற ஒரு முறை ஒன்று வரப்போகிறது. அது வெகு தூரத்தில் இல்லை. இந்த பயோ மணி என்று சொல்லக்கூடியதான் இதற்கு முன்பாக இப்பொழுது வந்திருக்கிறதான இந்த பிளாஸ்டிக் மணி நாம் எதிர்பார்த்திருக்கிறபடி பல ஆண்டுகள் கழித்து தான் வந்திருக்க வேண்டும். இந்தியா போன்ற நாடுகளிலே இவ்வளவு சீக்கிரம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆனது ஒரு வகையில் எதை சொல்லுகிறது என்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லுகிறது. எப்படிங்க இதற்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் சொல்வீர்கள்? ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் மிக துல்லியமாய் வேதம் சொல்லுகிறது, இந்த மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய முத்திரை, ஒரு பெயர், ஒரு நம்பர் இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று சொல்லி சமீபத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது ஒரு விளம்பரத்தில் பார்த்த ஒரு காரியம், இனி வருகிற நாட்களிலே அரசாங்கம் கொடுக்க போகிறதான அட்டை இல்லாமல், அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முத்திரை, அந்த அரசாங்கத்தினுடைய பெயர், அது கொடுக்கக்கூடியதான ஒரு நம்பர் இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ய போகிறோம் என்கிறதான ஒரு மிக முக்கியமான விளம்பரமே வந்திருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான துல்லியமான இடத்திற்கு உலகம் வந்து சேர்ந்திருக்கிறது. இது எதற்கு வழிவகை செய்ய போகிறது? இதற்கு அடுத்து இந்த பிளாஸ்டிக் மணியிலிருந்து பயோ மணி வரப்போகிறது. வலது கையிலாவது நெத்தியிலாவது அல்லது உங்களுடைய கரங்களில் அல்லது நெத்தியிலே ஒரு பயோசிப் என்று சொல்லக்கூடியதான ஒரு பயோசிப்பை பதிக்கப் போகிறார்கள். இனி உங்களுடைய பண பரிமாற்றம் எல்லாம் அதன் மூலமாக தான் நடக்கப் போகிறது. ஏற்கனவே இதை குறித்து நாங்கள் அநேக காரியங்கள் சொல்லி இருந்தாலும் அந்த காலங்கள் நிறைவேறுகிற காலகட்டம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் வரப்போகிறார், வாசல் அருகே வந்திருக்கிறார். இனி காலம் செல்லாது, ஆயத்தப்படுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.